மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் இருமல் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த 6 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சிகிச்சையின் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட இருமல் சிரப்புதான் காரணம் என சந்தேகிக்கப்பட்டிருப்பதால் கோல்ட்ரிஃப் காஃப் சிரப் தமிழகத்தில் தடை செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சித்வாரா மாவட்டத்தில் 1 முதல் 7 வயதுக்குட்பட்ட 6 குழந்தைகள் சமீபத்தில் உயிரிழந்தன. உயிரிழந்த அனைத்து குழந்தைகளுக்கும் சிறுநீரகம் செயலிழந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் அனைவருக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை கோல்ட்ரிஃப் இருமல் மருந்துதான். குழந்தைகளின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது சிறுநீரக திசுவில் டை எத்திலின் கிளைகால் எனும் ரசாயன பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. மை பெயிண்ட் தயாரிக்க பயன்படும் இந்த ரசாயனம் இருமல் மருந்தில் கலக்கப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனையடுத்து குழந்தைகளின் பிரேத பரிசோதனை மாதிரிகள் புனேவில் உள்ள தேசிய வைராலஜி ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இருமல் சிரப் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீஷன் பார்மா எனும் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனையடுத்து இந்த மருந்து தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பிரதேச உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி தினேஷ்குமார் மௌரியா தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கோல்ட்ரிஃப் மருந்துகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகள் இந்த ஆண்டு மே மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட SR13 என்ற தொகுப்பு எண் கொண்டதாகும். இந்த மருந்தின் காலாவதி எண் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமாகும். இந்த மருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. உற்பத்தி நிறுவனம் உங்கள் அதிகார வரம்பிற்குள் இருப்பதால் இந்த விஷயத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்கவும், வழங்கப்பட்ட மருந்து பற்றிய விவரங்கள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தகவல் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இருமல் சிரப்புகளில் டை எத்திலின் கிளைகால் என்ற நச்சு பொருள் கலந்துள்ளதாக வெளியான தகவல்களின் அடிப்படையில் மத்திய சுகாதார அமைச்சகம் பல துறைகளை உள்ளடக்கிய விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் இந்த மருந்து விற்பனைக்கு தற்போது தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருந்து கடைகளிலும் கோல்ட்ரிஃப் சிரப் விற்பனையை தடுக்கவும், இருப்பு உள்ள இடங்களில் அவற்றின் விற்பனையை தடுக்கவும் மருந்து ஆய்வாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குனர் குருபாரதி தெரிவித்துள்ளார். அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமாக சந்தேகிக்கப்படும் அதே கோல்ட்ரிஃப் சிரப்பின் ஒரு தொகுதி உட்பட அதே உற்பத்தியாளர் தயாரித்த வேறு 4 வகையான மருந்துகளின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சிரப் சங்கராபுரத்தில் உள்ள ஸ்ரீஷன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இந்த இருமல் சிரப் புதுச்சேரி, ஒடிசா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விநியோகிக்கப்படுவதால் இந்த மாநிலங்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டு மருந்து விற்பனையை தடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என குருபாரதி குறிப்பிட்டிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.